See this view. கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயத்துல வாங்க முடியாது. கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் டிராவல் போற சந்தோஷம் வராதுல. லாஸ்ட்ல குரங்கு மாதிரி யார் விட்டாங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறியா? அப்பா என்ட்ரன்ஸ் போர்டு மாதிரி அழகா 4 கல்ல நெட்டி வச்சுக்கிறாங்க. இதுதான் நம்மளோட வரவேற்பு. ஸோ கைஸ் அந்த பாக்ஸ் தான் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு. நமக்கு ரெக்கை இருந்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மேலே பறந்துட்டு அழகா ரசிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அது மாதிரி கொடுத்துட்டா மேலே டேஷ் ஆகி கிளம்புருவாங்க. ஸோ அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருக்கிற ஒரு காட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கிருஷ்ணகிரி மலை பக்கத்துல தான் கிருஷ்ணகிரி பக்கத்துல தான் நிறைய இருக்குது. அவர் தான் இவர் செக்யூரிட்டி கார்டுன்னு நினைக்கிறேன். மேல கொஞ்சம் காட்டுங்க. அவர் தான் செக்யூரிட்டி கார்டுன்னு நினைக்கிறேன். வந்து போன்ல புடிங்க போற அடுத்தது ஐஸ்கிரீம் எங்க ஒகேனக்கல்ல தோல் மேல கை போட்டு எல்லாரும் ஐஸ்கிரீம் போயிடுச்சு. நான் தான் குடும்பமே சாப்பிட்டு அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் அது எடுக்க முதல்ல இதெல்லாம் செம்மையா இருக்கு. போங்க ஹாய் பாய். குப்பையில் போடுங்க. See this view. கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயத்துல வாங்க முடியாது. கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் டிராவல் போற சந்தோஷம் வராதுல. நீ பார்த்தா கோடி ரூபாய் கொடுத்தா அந்த மலையை வாங்கிடலாம். லாஸ்ட்ல குரங்கு மாதிரி யார் விட்டாங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறியா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. தாத்தா கலவேட்டி. நைட்டெல்லாம் பாம்பு இருந்துச்சுன்னா அவதான் வெயிட் பண்ணி போக வேண்டியதுதான். வாடா வெயிட்டா போய் சாப்பிடலாம். என்னது கிலோமீட்டர் மாதிரி இருக்குது. ஆனா இவ்வளவு தூரம் வந்தாச்சு. நாங்களே டியூட்டி பாக்குறோங்க. தூங்கிறவங்களாம் என்னவோ தெரியல. வாடா தண்ணி எல்லாம் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரிதான் வாழ்க்கையும். எத்தனை பேர் வந்தாலும் முடியும். அப்படியே பாத்துக்கலாம். நாளை யாருனாதான் வாழ்க்கையில ஜெயிப்போம். இல்லனா 2 பேர் கீழே உக்காந்தாங்க. சப்பாத்தி கண்ணி இருக்குது. அதுல பழம். ஏய் அங்க பாரு மலை பக்கம் வந்தாச்சு. பிரியாணி வாங்கி தரேன் வாடா. முடியல. அப்போ முடியல. இன்னும் அவளுக்கு தான் இல்லையா? டிரைவர் போயிட்டே இருக்கிறாரு. இவ்வளவுதான்டா. முடியல. எப்படித்தான் இறங்குதுன்னு தெரியல. போயிட்டானா? வாடா டேய். உண்மையிலே முடியல. வாடா எவ்வளவு தூரம் வந்து வாடா. இப்படியே தடவை குடிச்சுன்னு போயிடலாம். எப்படிதான் ஏறுறோம். ஸோ கைஸ் அந்த பாக்ஸ் தான் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு. ஆனால் வழுக்குது. ஜூம் பண்ணுற பாருங்க. ஆமாம்
நாங்கள் மலையாக ஏறுகிறோம். பாருங்கள் பாருங்கள், மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே. கைஸ், இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு காற்றினுடைய டிராகன் ஃப்ரூட் செடி மாதிரியே தெரியுது பாருங்க. மேலே போயிட்டு காட்டுறோம் வாங்க. சிட்டி ஒரே பனிமூட்டமாக இருக்கிறதுனால எங்களாலே ஒழுங்காக பார்க்க முடியல. எப்படி தான் வியூ போடுறதோ தெரியலப்பா. சரி, இதுக்கு மேலே லைட் இல்லை, லைட் போடுவான்னு தெரியல. நாங்கள் மேலே போய்கொண்டே இருக்கிறோம். நீங்களும் வீடியோ பார்த்து கொண்டே வாருங்கள். அப்பா, என்ட்ரன்ஸ் போர்டு மாதிரி அழகாக 4 கல்லில் நெட்டி வச்சுக்கிறாங்க. பாருங்க பாருங்க பாருங்க, இதுதான் நம்மளுடைய வரவேற்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, அதனால தயவு செஞ்சு பண்ணிச்சுக்கோங்க. ராஜாதி ராஜர் ராஜ வேட்டை மன்னன் டேவிட் வரார் நடக்கிட்டு இருக்க வந்துகிட்டே இருக்கிறார். ஏதோ சாக்கு பையெல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவோட கட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திப்பு சுல்தான் வீடு இதெல்லாம் காட்ட போகிறோம். சரி வாங்க போவோம். அப்படி ஜீபும்பா. பாருங்க, அந்த காலத்தில் எப்படி கட்டிக்கிறாங்க. இத்தா பெரிய கல்ல நம்மளால இத்தினோண்டு கல்லே தூக்க முடியறதில்ல. இவங்க இத்தா பெரிய கல்லாம் எப்படி தூக்கி கட்டியிருப்பாங்க. யானைங்களும் வந்திருக்குமோ இல்லை. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருட்டுற வேலையில். கொஞ்சம் மனசில் தைரியத்தை வேறு வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதில் 3 பேர் கட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ என்ன போக புளு சட்டை மாறுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓ, ஆந்தை அவர்களே வணக்கம். ஏ ஆமா, செம பெருசு ஆந்தை. ஏதோ தீஞ்சு போய் கரிசட்டியாட்டு இருக்குது. அங்கே ஒரு ஏற மாதிரி. ஆமா, இந்த வழியில் போக மாட்டேங்குது. கீழே போட்டு அங்கேயே உட்காந்து வாருங்க. கீழே போனா பாசம். சரி, போறது இருந்தா போ, அவங்க கூட போ. போகமா, அதே மாதிரி வந்துட்டாங்க. இவர் தாங்க டிஜே சிட்டி வியூ. ஆமா, இந்த சில்னஸ்க்காக தான் நாங்கள் கீழே இருந்து மேலே வந்தோம். பட் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கு. உண்மையில நம்ம வேற ஒரு விஷயத்துக்காக வந்தோம். இப்போ நாங்கள் வேற ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு இப்போ ஒரு விஷயத்துக்காக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதாங்க கோட்டை. ஆனால் திப்பு சுல்தான் மட்டும் எங்கே இருக்கிறான்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா அங்கே பாம்பு, பல்லி, போகிறான், கரப்பான் எதனாலும் இருக்கலாம். ஆனால் செங்கல்ல தான் கட்டியிருக்கிறாங்க. செங்கல்? ஆமாம், பழைய காலத்து செங்கலுங்க. ஆனால் அரிசியெல்லாம் பயங்கரமாக போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ இதுலேயும் யாரும் ட்ராயிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க தவளை மாதிரி. யாரும் அந்த புண்ணியம் வாழ்ந்துடல. ஒருவேளை இந்த திப்பு சுல்தான் கோட்டை வந்து குதிரைகளுக்காக நிறுத்தப்பட்டதா என்னன்னு தெரியல. ஏன்னா சந்தா தான் இருக்கு. ஸோ இந்த இருட்டில் நாங்களும் பார்த்து பத்திரமா தான் போனோம். பில்டிங் இருக்கு, கவர்மெண்ட் கட்டின பில்டிங். ஆமா, இது டவருக்குன்னு வச்சிருப்பாங்க போல. அங்க ஒரு கட்டடம் இருக்கு. ஆமா, அதுவும் கோட்டை தான். ஸோ நம்ம கீழே சிட்டிக்கு கீழே நம்ம பார்த்து இருக்கிற கோட்டை இதுதான் நினைக்கிறேன். அந்த கல்லெல்லாம் பாருங்க, எப்படி சின்ன சின்னதா இவங்க இந்த செங்கல் எவ்வளவு பிஸ்கட் மாதிரி இருக்கு. நம்ம இப்ப இருக்கிற செங்கல் வந்து பெருசு பெருசா இருக்கும். ஆமா, சின்ன சின்னதா பாத்தி மாதிரி கட்டி அப்போ கட்டி இருக்கிறாங்க அந்த காலத்துல. அதுவே செம ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா சிமெண்ட் மாதிரி இருக்கு. ஆனா மணல் கல் உள்ள பாருங்க எவ்வளவு பெரிய கல்லு. வாவ், செமங்க. இந்த ஸ்டோன் எல்லாம் பாத்தீங்கன்னா பீம் சொல்லுவாங்க. பீம், ரூப் பீம் இதுக்கு பேரு. ஆனா பாத்தீங்கன்னா செமையா இருக்கு. ஆனா உளுந்துச்சுன்னா அவ்வளவுதான் தலை தாங்காது. மலை மேல இருக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் இப்ப வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இதுவே இந்த பழைய காலத்து ஆர்கிடெக்சரவே நம்ம கவர்மெண்ட் வந்து இப்படி மாத்திருக்கிறாங்க. போர்டை மட்டும் அவங்க வச்சுட்டு, அதாவது டவர் மெயின்டெனன்ஸ் மாதிரி இங்க போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, போலீஸ் காவல். இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா செக்யூரா போட்டு இதுல வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா சர்வர் ரூம்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட்ல, டவருக்காக. அந்த டவரை தான் இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இதே இவ்வளவு சேஃபா இருக்கு பாத்துக்கோங்க. கீழே மட்டும்தான் பேஸ்ல பாத்தீங்கன்னா அதே நல்லா ஹெவியா ஸ்ட்ராங்கா போட்டுருவாங்க. பேஸ்மெண்ட் போட்டுக்கிறேன். ஆமா, அதே மாதிரி நடுவுல மட்டும் செங்கல் வச்சு இது பண்ணிருக்காங்க. மேல ரூப்பு, பில்லரு, அப்புறம் பீமு எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல். நாங்க வந்து இப்ப ரொம்ப பழசா இருக்கேன், இருட்டுல வந்துருக்கிறதுனால ஒழுங்கா தெரியல. இங்க இன்னொரு கோட்டை இருக்கு. இந்த கோட்டையை தான் நம்ம கீழே இருந்து பார்ப்போம்.
அது கொஞ்சம் இருட்டா இருக்குது. கொஞ்சம் வேணும்னா கிட்ட போய் காட்டுறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கம் கொடியெல்லாம் கீழே இருந்து பாத்தீங்கன்னா தெரியுது. அந்த கொடிக்கிட்டே லாஸ்டா கொண்டு போய் காட்டுறோம். எந்த கொடி ப்ரோ? ஸோ அந்த பக்கம் இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம கீழே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கொடி தான் தெரியும். ஸோ இவ்வளவு நேரத்துக்கு வீட்டுல அப்படி போலாம் வாங்க. இது இறங்குறது கொஞ்சம் இது இப்படி கொஞ்சம் ஈஸியா போயிடலாம். ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வீட்டுல திட்டுவாங்க, என்ன இவ்வளவு நேரத்துக்கு இப்படி எல்லாம் சுத்திட்டு இருக்கிறீங்க காடு மேடெல்லாம். ஏன்னா வீட்டுல பெத்தவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்க கண்டிப்பா மதிச்சாகணும், அவங்க எங்களை மிதிக்காம இருக்கிறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து போப்பா, பாம்பு பள்ளி போறான் ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சேம் அதே தான் பில்டிங். ஆனா இங்க இருக்கிறதெல்லாம் தூண்கள்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க மேல. ஸோ சைடெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழசா தான் இருக்கு, தோண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பட் நைஸ். அப்படி நில்லுப்பா, நல்லா செமையா இருக்குது இந்த பக்கம். போட்டோ எடுக்க முடியாது வீடியோல, பாத்துக்கோ. வீடியோவிலே போட்டோ எடுக்கிற டீமா இருந்தா அது நம்மளாவே இருப்போம். இங்க ஒரு பில்டிங் இருக்கு, பெங்களூர் ரோடு. அங்க பாருங்க எப்படி செம்மையா இருக்கு பாருங்க, சூப்பர் வியூங்க. ஆனா என்ன பகல்ல தாங்க உங்களுக்கு காட்ட முடியாது, பட் இருந்தாலும் இப்ப நைட் டைம்ல காட்டுறதுனால இல்ல அந்த டார்க்னஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க. இப்ப பாருங்க இன்னும் கிடைச்சிருங்க ஃபுல்லா எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்மையா இருக்குங்க வியூ. ஏன்னா இந்த பக்கம் லைட் கொஞ்சம் இதா இருக்குது, அதனால தெரிய மாட்டேங்குது. ஸோ மேல பாத்தீங்கன்னா நம்ம நிலா அவர்கள் இருக்காங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, 6 பாயிண்ட்ல உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ அதே மைனஸ் பண்ணிட்டு சிட்டி வியூவை காட்டுறேன். நமக்கு ரெக்கை இருந்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மேல பறந்துட்டு அழகா ரசிக்கலாம். ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டா மேல டேஷ் ஆகி கிளம்புருவாங்க. ஸோ அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது வரைக்கும் இது போதுமானதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல தீ வச்சு கருக்குனதுனால பாருங்க நல்லா செம்மையா இருக்குங்க வியூ. ஸோ இங்க இருந்து தான் வேவ் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க கரெக்டான பில்லர்ல வந்து நிக்கிறோம். வாவ். ஆனா இதுல இவ்வளவுதான் தெரியுது, இந்த சந்தில போய் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கரெக்ட் தாங்க. இதுலதான் குண்டுலாம் வச்சு அடிப்பாங்க போல. ஆமா, கோட்டை சுவர். இதாங்க சிட்டி வியூ, பாத்துக்கோங்க. அப்படியே லைட்டை குறைக்கிறேன், வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்துப்பா, செம்மையா இருக்குங்க வியூ. ஆனா கரணம் தப்பினால் மரணம் தான், அதனால நாங்க கொஞ்சம் சேஃப்டியா போனோம். சமாதின்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, யாருதான் சமாதி, ஆனா யாருதான் பேர் போடல. காட்டுறோம் உங்களுக்கு கல்லறையா? ஆமா, இதெல்லாம் வந்து இவங்க சுத்திட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதான் வந்து சமாதி, இதுதாங்க என்ட்ரன்ஸ். பட் நாங்க தான் வழி மாதிரி ஆப்போசிட்ல இருந்து வந்திருக்கிறோம். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா வியூ நல்லா இருக்கு. ஸோ இதுக்கு மேல நாங்கள் கீழே இறங்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். போலாம்ப்பா, ஒரு வியூ. ஸோ கைஸ், இதோட நாங்க இறங்குறோம். பை பாய். சேஃப்டி, நீங்க சேஃப்டி முக்கியம். இங்க வந்தா ஒரு 5 மணிக்கெல்லாம் இறங்கிடணும். ஏன்னா நாங்க 5 மணிக்கு மேலதான் தொடர்ந்தோம். அதனால வந்து இதுக்கு மேல பாத்தீங்கன்னா நாங்களே 3 செல்லா, ஆமா ரெக்கார்டிங் ஒரு செல்லு 3 செல்லு நாங்க போட்டுதான் நாங்க இறங்குறோம். ஸோ அதனால நீங்களும் வந்தீங்கன்னா நேரத்தோட கிளம்பிடுங்க. ஏன்னா கீழே பசங்க வெயிட் பண்றதுனாலதான் நாங்க 2 பேரை கிளம்ப தைரியமா, கொஞ்சம் தைரியம் சொல்ல முடியாது, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போறோம். ஸோ கைஸ், பார்க்கலாம். இந்த சிட்டி வியூவை பார்த்த மாதிரியே நாங்கள் வீடியோவை கட் பண்ணுறோம். பை பாய், see you later. எப்பயாச்சும் டைம் நமக்கு ரெக்கை இருந்தால் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மேலே பறந்துட்டு அழகாக ரசிக்கலாம்.